இப்போ எக்கனாமிக்கில் தேர்டு டாபிக் வந்து சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, ஃபிஸ்கல் பாலிசி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, ஃபினான்சியல் கமிஷன். சரியா, இந்த டாபிக் நம்ம பார்க்க போனோம். சரியா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய பொருளாதார வந்து வருவாய் ஆதாரங்கள், நிதி கொள்கை, சரக்கு மற்றும் சேவை வரி, நிதி ஆணையம். சரியா, இதில் எந்தெந்த லெசனில் இருக்குன்னா 7th டேர்மில் இருக்குது, அதே போல் 12th இருக்குது, 10th இருக்குது. சரியா, இதில் வந்து நம்ம டாபிக் பார்க்கலாம். சரியா, இந்த முக்கியமான டாபிக் அதனால் வந்து நான் ஒரு 70 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன், நமக்கு ரெஃபர் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். பின்வரட்டு வந்து எதுவும் மறைமுக வரி அல்ல. சரியா, பின்வரட்டு வந்து எதுவும் மறைமுக வரி அல்லன்னு கேட்டாங்கன்னா, சேவை வரியா, மதிப்பு கூட்டப்பட்ட வரியா, சொத்து வரியா, சுங்க வரியா. சரியா, ஆன்சர் தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பொறுத்துக்க. வரி விதிப்பு கொள்கை வந்து 101 சதமாக ஆடம் ஸ்மித்தா, குறைந்த நெகிழ்ச்சி உடையதா. சரியா, நேர்முக வரி வந்து குறைந்த நெகிழ்ச்சி உடையதா. சரியா, இதில் வந்து எது வந்து சூஸ் டு பெஸ்ட் வந்து கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியான வரி விதிப்பது கேட்குறாங்க இல்லையா. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது வளர் வீத வரி, விகிதாச்சார வரி, தேய்வு வீத வரி, குறையும் வரி. இதில் வந்து கொஸ்டின் கேட்குறேன், இது தெரிஞ்ச ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சரியான கூட்டுறது. ஒரு வரி விதிக்கும் வந்து அதிகாரம் அல்லது அரசாங்கம் வந்து வரி விதிப்பு என்கிற வரி செலுத்துவோருக்கு நேரடி அல்லது திரும்ப பெறக்கூடிய வந்து வாய்ப்பு அல்லது நன்மை என்ற வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அரசாங்கத்திற்கு கட்டாய செலுத்துகளே ஆகும். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலே வந்து தொகை செலவழிக்கப்படுவது சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, சிக்கன விதி, வசதி விதி. நேர்முக வரிக்கு வந்து நெகிழ்வுத்தன்மை குறைவு, மறைமுக வரிக்கு நெகிழ்வுத்தன்மை அதிகம். இதில் வந்து தவறானது எதுவும் கேட்குறாங்க இல்லையா, இது தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வளர் வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி கேட்குறாங்க இல்லையா. வளர் வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி வந்து குறையும் வரியா, விகிதாச்சார வரியா, தேய்வு வீத வரியா, இவற்று எதுவும் இல்லையா. சரியா, தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். கருப்பு பணத்திற்காக காரணங்கள் வந்து எது கண்டறியப்பட்ட அடையாளம் எவையும் கேட்குறாங்க இல்லையா. பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல், மேற்கூறி அனைத்தும். இதில் கருப்பு பணத்திற்கு காரணம் எது கண்டறியப்பட்டது, அடையாளங்கள் எவையும் கேட்குறாங்க இல்லையா. தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, ஜிஎஸ்டி பற்றி வந்து கூற்றுகள் எது சரியான. ஜிஎஸ்டி ஒரு முனை வரி. இது மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தை வந்து பொருட்கள் மற்றும் சேவைகள் விதிக்கப்படும் அனைத்து வந்து நேரடி வரியை வந்து மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது வந்து ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது. இது இந்தியாவின் வரி கட்டமைப்பு ஒன்றியமைக்கும். சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட வந்து நன்மைகள் வந்து வரி விதிக்கப்படுகிறது. இது வருமான வரியா, சொத்து வரியா, நிறுவன வரியா, கலால் வரியா. வருமான வரி இந்தியாவின் முதல் எப்போது அறிமுகப்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க இல்லையா. வருமான வரி 1860, 1870, 1880, 1880. சரியான கூட்டத்தை தேர்ந்தெடுக்க. வருமான வரி தனிநபர் மற்றும் அது தொழில் செய்பவர்களால் ஈட்டப்பட்ட மற்றும் ஈட்டப்படாத வருமானங்களின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. உள்ளூர் வரி என்பது உள்ளாட்சி அமைப்பு அல்லது அரசின் மூலம் ஒரு நகரம் அல்லது நாட்டின் எல்லைக்கு விதிக்கப்பட்ட வசதியாகும். இதில் எது சரியாக இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். வளர் வீத வரி சரியான இணையை தேர்ந்தெடுக்க. வளர் வீத வரி விதிப்பு வருமான அதிகரிப்பு. சரியா, வரி குறையும். விகித வரி விதிப்பு வருமான அதிகரிப்பு, வரி அதிகரிக்கும். சரியா, இதில் எது சரின்னு சொல்லுங்கள். அப்புறம் வளர்ச்சி கொள்கை அரசாங்கத்தின் பங்கு எது கேட்குறாங்க இல்லையா. வளர்ச்சி கொள்கை வந்து அரசாங்கத்தின் பங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா, பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதார கட்டுப்படுத்த, மேற்கூறிய அனைத்தும். இப்போ கீழ்கற்று தனியார் நிதியின் பண்புகள் இல்லாதுன்னு கேட்குறாங்க இல்லையா. வருமானம், ரகசியம், வருமானத்தை ஒரு பகுதி சேமித்தல், விளம்பரப்படுத்தல். வரி கீழ் கணக்குணங்களை கொண்டது. கட்டாயத்தன்மை, பிரதிபலன் கருதாமை, வரி மறுப்பு ஒரு குற்றம். மேல் கூறப்பட்ட அனைத்தும். இந்த நன்மை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை. சமத்துவம், நிச்சயத்தன்மை, வசதி, நாட்டுப்பற்று. ஓகேவா. ஆடம் ஸ்மித்தால் வந்து கூறப்படாத புனித வரி விதிப்பின் விதி எதுன்னு கேட்கலாம். சமத்துவ விதி, வசதி விதி, நிச்சயத்தன்மை விதி, எளிமை விதி.
கீழ் உள்ள வந்து வாக்கியங்களை கருத்தில் கொண்டு வந்து சரியான ஒன்றை அடையாளம் காண்க. மாநில பட்டியலோ அல்லது இணைப்பு பட்டியலோ குறிப்பிடப்படாத வரியை வந்து விதிப்பதற்கு மைய அரசு தடைவித உரிமை இல்லை, தனி உரிமை இல்லை. அரசியலமைப்பு சில வரிகளை வந்து மைய அரசு பட்டியலிருந்து மாநில பட்டியல் அரசுக்கு மாற்ற வசதி உள்ளது. இது எது கரெக்டாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பசுமை புரட்சி மனித மேம்பாட்டு குறியீடு வந்து வாழ்க்கை தர குறியீடு ஒருங்கிணை மட்டும். இதில் எது கரெக்டாக இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அரசின் வந்து வருவாய் வரவு ரெவன்யூ ரிசிப்ட் கணக்கில் சேராத வட்டி, கடன்களை திரும்ப பெறுதல், லாபம் மற்றும் லாப ஈவு, சொத்திலிருந்து கிடைக்கிற வாடகை. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை. இதில் எது வந்து கரெக்டாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணி பார்க்கலாம்.